I'm really glad to meet you all in this video. நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேத்யூ சாப்டர் 14 verse 27. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். டேக் கரேஜ், இட் இஸ் ஐ, டோன்ட் பி அஃப்ரைட். இயேசு சுவாமி அவங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, டேக் கரேஜ், நான் வந்திருக்கேன், நான் உங்ககிட்ட வாரேன் சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட மைட் பி இன் எனி சுச்சுவேஷன், ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கலாம். எனக்கு வாழ்கிறதுக்கே தைரியம் இல்லை, எனக்கு எந்த ஒரு கரேஜும் இல்லை, எனக்கு டிஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்குது, எனக்கு அதிகமாக டென்ஷன் இருக்குது, எனக்கு இந்த சிக்னஸ் ரொம்ப இருக்குது, எனக்கு வெளியே வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, என்னோடய லைஃப் இப்படியே போனால் நான் என்ன செய்வேன், என்னோடய வாழ்க்கைக்கு இந்த பிரச்சனைக்கும் என் லைஃப்பில் ஒரு முடிவே இல்லை, there is no end in my distress, எனக்கு இயேசு சுவாமி உதவி செய்வாரா அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, டேக் கரேஜ், திடன் கொள்ளு, நான் தான் வந்திருக்கிறேன், நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், பயப்படாதன்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த டிசைபிள்ஸ் எல்லாரும், ஆண்டவரோட சீஷர்கள் எல்லாரும் போட்டில் வந்து அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 3 மணி, காலையில் 3 மணி போல் அதிகமான ஒரு காற்று, ரொம்ப ஸ்ட்ராங் விண்ட்னால அவங்க போட் அப்படியே ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. இயேசு சுவாமி அங்கே அந்த தண்ணி மேலே நடந்து வர்றதை நம்ம பைபிளில் பார்த்தோம். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான் வந்திருக்கேன், திடன் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கக்கிட்ட அஷூரன்ஸ் கொடுக்காரு. ஆண்டவர் உடனே வந்து படகுல ஏறும் பொழுது அந்த ஸ்ட்ராங் விண்ட் எல்லாமே அப்படியே அமைதி ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் ரொம்ப சேஃபாக அடுத்த கரைக்கு அவங்க போனாங்க. இதே தேவன் தான், இதே சுவாமி தான் உங்களோட பிரச்சனை மேலேயும் அவர் நடந்து வந்துட்டுருக்கிறாரு. கடல் மாதிரி, இந்த கொந்தளிக்கிற கடல் மாதிரி என் வாழ்க்கையில் பிரச்சனை அவ்வளோ அதிகமாக இருக்குது, இது ஸ்டாப்பே இல்லை, இந்த ரேஜிங் வேவ்ஸ் எல்லாம் எப்போ, இந்த ஸ்ட்ராங் விண்டெல்லாம் எப்போ எனக்கு நிற்கும், நான் இதிலேயே போராடிக்கிட்டே இருக்கேனே, என் முடிவு வரைக்கும் நான் இப்படி தான் போராடணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ரொம்ப கவலையோட வேதனையோடு நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம். என்னோடய ஃபேமிலியில் உள்ள என்னை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு சமாதானமே இல்லை, என் லைஃப்பில், என் மேரேஜ் லைஃப்பில் எனக்கு ஒரு சமாதானமே இல்லை, நான் இது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மேரேஜ் லைஃப் எனக்கு இருக்குமான்னு கூட நீங்கள் நினச்சி கண்ணீரோடு பார்த்துட்ருக்கலாம். நான் எப்படி என் பிள்ளையை வளர்ப்பேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி என் குழந்தைய நான் வளர்ப்பேன், நான் தனியாக இருக்கேனே, என் அம்மா அப்பா கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரலையேன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு கூட அதை பார்த்துட்ருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த கொந்தளிக்கிற கடலில் இந்த உங்களோட அன்ஸ்டாப்பபிளான இந்த பிரச்சனை நடுவில் இயேசு சுவாமி நடந்து வராரு. அது கடலுக்கு மேலே நடந்து வந்த தெய்வம் உங்கள் பிரச்சனைக்கு மேலே அவர் நடந்து வராரு. நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ, எதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற தைரியமே இல்லாமல் இருக்கிறீங்களோ, அந்த இயேசு சுவாமி வரும் பொழுது அது நிச்சயமாக அது காம் ஆகும். எந்த ஸ்ட்ராங்னாலுமே அது வந்து கண்டிப்பாக அது அடங்கும். இயேசு சுவாமி நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு இட்டர்னல் பீஸ் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு மாறுதலாக முடியும். அதே இயேசு சுவாமி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் வரேன், நீ பயப்படாத, நான் உன்னை நோக்கி வரேன், நான் இருக்கிறேன் உனக்குன்னு சொல்லி உங்ககிட்ட இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. யாரும் ஹெல்ப் உங்களுக்கு தேவையில்லை, இயேசு சுவாமியே உங்களுக்கு அது வரும் பொழுது எல்லா பிரச்சனையுமே அது அமைதியாக நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா என் கூட ப்ரே பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் யூ. Dear Lord, I thank for this beautiful promise words. ஆண்டவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி, ஆண்டவரே, நான் வரேன், உனக்காக நான் இருக்கேன், டேக் கரேஜ், இட் இஸ் ஐ, டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆண்டவரே, இந்த பார்த்துட்டு இருக்கிற ஆண்டவரை யார் இதை உங்களை நினச்சி அழுது கொண்டு அதை பார்க்குறாங்களோ அவங்க கண்ணீரை தொடச்சி, சுவாமி நான் இருக்கிறேன் உனக்கு, நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எதை நினச்சி பயந்து அழுது ஆண்டவரே உங்களை நோக்கி நான் பார்க்குறாங்களோ சுவாமி, அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஆண்டவரே அந்த பிரச்சனையை நீங்கள் அமைதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதே ஆண்டவரே, இப்போவே இருந்த இடத்துல அவங்க கண்ணீரை நீங்கள் தொடச்சி, நான் இருக்கிறேன் மகளே, நான் இருக்கிறேன் மகனேன்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. Bless each and every one, Lord. In the name of Jesus, I pray. Amen.